மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, இடறல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடறல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். இந்த உலகத்திலே வாழும்போது நாம் இடறல் மற்றவர்களுக்கு இடறல் அற்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் இடறல் உண்டாக்குகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்கின்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். எந்தெந்த இடங்களிலே நாம் இடறல் அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது யாருக்கு இடறல் அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு காரியம், யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவ சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்கள். இங்கே 3 பேரை குறித்து சொல்லப்படுகிறது. யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்கள். இதிலே யூதர் கிரேக்கர் என்கிறவர்கள் இங்கே தேவனை அறியாதவர்கள் என்கின்ற அர்த்தத்தில் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. 1வது தேவனுடைய சபை என்பது ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுகிறது. யூதர்கள் என்கிறவர்கள் மதம் சார்ந்தவர்கள், வேறு மதத்தவர்கள். கிரேக்கர் என்கிறவர்கள் பொதுவாக மத அடிப்படையிலான கொள்கைக்கு நேர் எதிரானவர்கள். அவர்கள் பொதுவாக ஞானத்தை தேடுகிறவர்களாக, கிட்டத்தட்ட ஒரு நாத்திகவாதிகள் என்று சொல்லலாம். 3வது தேவனுடைய சபை, அவர்கள் உண்மையான தேவனை பின்பற்றக்கூடிய மக்கள். இந்த 3 பேருக்கும் இடரலற்றவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் வாழும்போது இந்த 3 தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அதாவது மதத்தை பின்பற்றுகிறவர்கள் தான், ஆனால் உண்மையான தேவனை சத்தியத்தின்படி அறியாதவர்கள். 2வது மதத்தை தீவிரமாக பின்பற்றாமல் ஞான வழி கொள்கை என்கின்ற பெயர் பெற்றவைகளை பின்பற்றுகிறவர்கள், பிலாசபி போன்றவைகளை பின்பற்றுகிறவர்கள். 3வது தேவனை அறிந்தவர்கள், சபை. இந்த 3 பேருக்கும் இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். எந்தெந்த விதங்களிலே இவங்களுக்கு நாம் இடரலாக இருக்க வாய்ப்பு உண்டு? தேவனை அறியாதவர்களுக்கு நாம் எப்படி நாம் இடரலாக இருக்க வாய்ப்பு உண்டு? இங்கே நாம் நம்முடைய செயல்கள் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறதாக காணப்படுகிறது. நம்முடைய செயல்கள் ஒரு அன்பற்ற தன்மையோடு இருக்கும்போது, அல்லது ஒழுக்கக்கேடான தன்மையிலே காணப்படும் போது, அது ஃபர்ஸ்ட் தேவனை அறியாதவர்களுக்கு அல்லது வேறு மதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு முன்பாக நாம் இங்கு ஒரு பெரிய இடரலாக இருக்கிறோம். எப்படி? நாம் இந்த உலகத்திலே தேவனை காண்பிக்கும்படியாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படியாக அவர் நம்மை அழைத்தார். ஆனால் நாம் அதை விட்டு நம் இஷ்டப்படி வாழும்போது அது வேறு மதத்தில் உள்ளவர்கள் அல்லது கடவுளுக்கு எதிரானவர்கள் அவரை அறிவதற்கு எதிரடையாக காணப்படுகிற ஒன்றாக காணப்படுகிறது. அதுதாங்க பவுல் சொல்லுகிறதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிற வார்த்தை இங்கே 1 கொரிந்தியர் 10:32ஆம் வசனம், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படி எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாக நடக்கிறது போல நான் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகையால் நான் யாருக்கும் இடரலாக இல்லை என்கின்ற வார்த்தையை இங்கே பவுல் பயன்படுத்துகிறார். எல்லாருக்கும் பிரியமாக நான் நடக்கிறேன். அப்போ நான் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் பிரியமாக நான் நடந்து கொள்ளுகிறேன். அதை போல நீங்களும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதற்காக மற்றவர்களுக்கு இடரல் அற்றவர்களாக
உங்களுடைய செயல்கள் மூலமாக, உங்களுடைய சுபாவத்தின் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கை மூலமாக இடரல் அற்றவர்களாக நடந்து கொள்ளுங்கள். யாருக்கு? யூதர்கள். யூதர்கள் அன்றைக்கு இருந்த அடிப்படையில் அவர் யூதர் கிரேக்கர் என்று சொல்லுங்க. அதை சரியாக இன்றைக்கு பிரிக்க வேண்டும். மற்ற மதத்து மக்கள், மதமே இல்லாத, மதத்தை பின்பற்றாமல் வாழுகிற மக்கள், கடவுள் நம்பிக்கையற்றவர்கள், மூன்றாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த 3 பேருக்குமே இடரலற்றவர்களாக நாம் இந்த பூமியில வாழும்போது வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லும் போது அவர் எந்த அடிப்படையில் சொல்லுகிறார் சொன்னால், மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். என்னிடத்திலே விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியர் என்று சொல்லும் போது சிறு பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட வேண்டும். அதுதான் அவர்களுக்கு இலகுவாக இருக்கும், நலமாக இருக்கும் என்பதாக சொல்லுகிறார். இது ஏன் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம், சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள். வந்தபோது சீஷர்கள் பரலோக ராஜ்யத்திலே யார் பெரியவனாக இருப்பார்கள் என்று கேட்டார்கள். அவ இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்திலே அழைத்து வைத்துக் கொண்டு சொல்லுகிறார். அந்த பிள்ளையை முன்னிறுத்தி, நீங்கள் இந்த பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே சொல்கிறார். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவனாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தினிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியர் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். ஆண்டவர் இங்கே சீடர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், பரலோக ராஜ்யத்திலே யார் பெரியவனாக இருப்பார் என்கின்ற கேள்வி கேட்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கேள்விக்கு ஒரு பதிலை சொல்லி ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்து, இவர்களையே போல யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அது சீடர்களுக்கு ஒரு வித்தியாசமான பதிலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. காரணம், அன்றைய கால வழக்கத்தின்படி யூதர்கள் சிறுவர்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த அளவிற்கு கொஞ்சம் கீழான நிலைமையிலே பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுக்கு ஒப்பாகத்தான் யூதர் அல்லாத மக்களையும் கொஞ்சம் மட்டமாக பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வேளையிலே தான் இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிக் கொண்டு அவர்களை முன்பாக நிறுத்தி சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளை போல் மாற வேண்டும். நீங்கள் இப்போது என்னது இருக்கிற நிலை சரி கிடையாது, நீங்கள் இந்த குழந்தையை போல மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த குழந்தை போல மாறினால் மட்டும்தான் நீங்கள் பரலோகத்திலே பிரவேசிக்கவே முடியும் என்பதாக சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள், அல்லது பெரியவனாக இருக்கிறவன் அல்லது என்றால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். பரலோக ராஜ்யத்திலே சிறியவன் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போ நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் அல்லது பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த குழந்தையை போல மாற வேண்டும் என்பதாக குழந்தை. அப்போ அதற்கு குழந்தையை போல மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாற வேண்டும். அடுத்ததாக சொல்லுகிற காரியம், அந்த குழந்தையை போல எந்த விஷயத்திலே மாற வேண்டும்? ஆண்டவர் எதற்காக இந்த குழந்தையை போல மாற வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஏன் ஒரு குழந்தையை அழைத்து அல்லது சின்ன பிள்ளையை அழைத்து இவர்களைப் போல நீங்கள் மனம் திரும்பி மாற வேண்டும் என்று சொல்ல காரணம் என்ன? சின்ன குழந்தை என்னது
தன்னை தாழ்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது ஒன்று என்னது, ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்லி ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழலே காணப்படுகிறது. இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் அப்படித்தான் இருக்கிறார்களா என்று கேட்டால் எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. பொதுவாக ஒரு காலகட்டம் வரைக்கும் பிள்ளைகள் அப்படித்தான் இருந்தார்கள். இன்னைக்கு பிள்ளைகள் என்னது அப்படி இருக்கிறார்களா என்று சொல்லி இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் பார்த்த ஏதோ ஒரு பிள்ளையை வைத்து என்னிடத்துல திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பிள்ளையை நிறுத்தி அப்படி சொல்லுகிறார். இந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே அவர்கள் தாழ்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய இப்படிதான், நாங்க சின்ன பிள்ளைங்க, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது என்கின்ற மனநிலையிலே தன் பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்களாக பொதுவாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இதை போல நீங்கள் தாழ்த்த வேண்டும். இப்படி தாழ்த்தும் போது நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக முதலாவது காணப்படுகிறார். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு முதல் தகுதியை எதுவென்றால் தாழ்மை. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்வதனுடைய காரணம் இதுதான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்னுடைய வழியை பார்த்து நான் எப்படியாக கடவுளுக்கு முன்பாக போக முடியும் என்று சொல்லி மனிதர்கள் நம்புவதனூடாக வெளிப்பாடுதான் மனிதர்கள் கடவுளை அடையாமல் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம், பரலோகத்துக்கு போவோம் என்று சொல்லி தங்கள் வழியினூடாக பரலோகத்துக்கு போக முடியும் என்று எண்ணுகிறார்களே தவிர போக முடியாது. எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவன், நான் என்னுடைய நிலைமை எனக்கு தெரியும் என்று சொல்லி தன்னிலை உணர்கிறவர்கள், தங்களை அப்படி தாழ்த்துகிறவர்கள், அப்படி தாழ்த்தும் போதுதான் அதனுடைய அடுத்த கட்டமாக நான் என்னுடைய நிலை இதுதான் என்று சொல்லி தன்னை ஒரு மனிதன் உணரும் போதுதான் எனக்கு அடுத்து எனக்கு ஒரு உதவி தேவை என்கின்ற இடத்துக்கு வருகிறார். பொதுவாக பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு உள்ளவர்களாக இருப்பார்கள். தங்களால் சில காரியங்களை செய்ய முடியாது என்கிற பட்சத்திலே எனக்கு இந்த உதவி தேவை, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி பெரியவர்களிடத்திலே கேட்பார்கள். என்னால் இது முடியாது, நீங்கள் தான் இதை செய்து தர வேண்டும், நீங்க தானே பெரியவங்க என்று சொல்லி உதவி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அகந்தை சிந்தை அவர்களிடத்திலே இருக்காது. ஆகவேத்தான் ஆண்டவர் சொல்லுங்க, இந்த குணாதிசயம், இந்த குணாதிசயத்தை ஆண்டவர் இங்க பேசக்கூடியது குணாதிசயம் சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த குணாதிசயம் இருந்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஆகவேதான் சொல்லுகிறேன், இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருப்பான். மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லிவிட்டுதான் அடுத்ததாக சொல்லுகிற காரியம், இப்படிப்பட்ட இந்த பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன். அப்போ தங்களை தாழ்த்துகிறவர்களை, தங்களை ஒத்துக்கொள்ளுகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ தங்கள் தாழ்த்துகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். மாறாக பெருமை பிடித்தவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அகம்பாகம் பிடித்தவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி தன்னிஷ்டப்படி வாழுகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தங்களை தாழ்த்தி தங்கள் வாழ்வதற்காக தேவனை உயர்த்துகிறவர்களை, தேவன் மூலமாகத்தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில தான் நாம் மீட்கப்படுகிறோம், நான் ரொம்ப கீழான ஒரு பாவியாக இருக்கிறேன் என்கிற நிலையில தாழ்த்துகிறவர்களை, அப்படிப்பட்ட தாழ்த்துகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி சொல்லி வரும்போதுதான் இந்த சிறியரில் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு யாராக இடரல் உண்டாக்கினால், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன்னை முதலாவது தாழ்த்தி எனக்கு ஒருவர் உதவி தேவை, என்னை காப்பாற்றுவதற்கு ஒருவருடைய உதவி தேவை என்று சொல்லி அவருடைய உதவியை நாடி செல்லுகிறவர்களுக்கு இடரலாக ஒருத்தன் வருகிறான் என்று சொன்னால் அது என்ன விதமான இடரல்? தன் விசுவாசத்திற்கு எதிரடையான ஒரு இடரல். அந்த இடரலை ஒருவன் உண்டாக்குவது இல்லை, நீ உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டியதில்லை, நீ என்ன செய்ய முடியும், நீயாகவே நேரடியாக முயற்சி செய்து பயிற்சி செய்து பரலோகத்துக்கு போக முடியும் என்கின்ற விதமான போதனைகள் கொண்டு வருகிறவர்கள் அங்கே இடரல் உண்டாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள்.
இந்த சிறியர் என்ன எப்படி காணப்படுகிறார்கள் பாருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் சிறியர். ஏன் அவர்கள் விசுவாசமாக இருக்கிறார்கள்? அவர்கள் தங்களை தாழ்த்துகிறார்கள். அவர்கள் தங்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொன்னார் அல்லவா? தேவாலயத்துக்கு 2 பேர் போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று சொல்லி என்ன சொல்லுகிறான்? நான் இந்த பரிகாரர், ஆயக்காரர் இவர்களைப் போலெல்லாம் கிடையாது. நான் வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறேன். நான் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன் என்றெல்லாம், இதெல்லாம் என்னுடைய கிரியைகள், நான் இப்படிப்பட்டவராக்கும் என்று சொல்லி தன்னைத்தான் நான் எனக்கு தகுதி இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே கடவுளிடத்திலே நேர செல்ல துணிகிறான் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட போதனையை போதிக்கக்கூடியவர்கள் இடர்ல் உண்டாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்ப யார் தேவனிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவர்கள் யார்? இந்த சிறியர். அதே இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம்தான் ஆயக்காரன். அவன் தன்னை தாழ்த்துகிறான். இந்த பாவியாகிய என் மேல் கிருபையாக இருக்கும். அப்போ அவன் தன்னை உணர்ந்து கொள்ளுகிறான். நான் பாவி என்பதை உணர்ந்து கொள்ளுகிறான். எனக்கு என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு தயவு தேவை, ஒரு கிருபை தேவை என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே கெஞ்சுகிறான். இந்த பாவியாகிய என் மேல் கிருபையாக இருக்கு. அப்போ அவன் அதுதான் விசுவாசம். தன்னை உணர்ந்து கொண்டு தேவனிடத்திலே காப்பாற்றுவதற்கு தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கிறான். இங்க இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்கிறார். இந்த சிறு பிள்ளையை போல தாழ்த்த வேண்டும். அப்ப சிறு பிள்ளைகள் தாழ்த்துகிறார்கள். ஏன் தாழ்த்துகிறார்கள்? தங்களால் இயலாது என்கிறதற்காக தங்களை தாழ்த்தி இயலக்கூடிய ஒருவரை நம்புகிறார்கள். எங்களால் இயலாது, ஆகவே இதை செய்து முடிக்கக்கூடியவர் இவர்தான் என்று சொல்லி அதற்கு வல்லமை உள்ள ஒருத்தரை நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட, அதைத்தான் இங்க உதாரணமாக கேட்டது. இப்படிப்பட்ட என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியர், இந்த ஒருவருக்கு இடர்ல உண்டாக்குகிறவன். அப்போ அதற்கு விரோதமான இடரல் என்ன? தவறான போதனை, தவறான வாழ்க்கை. அப்போ விசுவாசத்திலே வளரக்கூடிய சிறியர்களுக்கு தவறான போதனை மூலமாகவும் தவறான வாழ்க்கை மூலமாகவும் அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுவதற்கு ஏதுவாக, அவர்களுடைய வாழ்க்கையை சிதறடிப்பதற்கு ஏதுவாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், அவருடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி தொங்க விடுவது அவர்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் எதை போதிக்கிறோம், நாம் மற்றவர்களுக்கு முன்பாக மாதிரியாக வைக்கிறோம் என்கிறதுலே ஜாக்கிரதையாக இருக்கு. ஒருவேளை நம்முடைய இல்லங்களில் இங்கே சிறுவர்கள், நமக்கு கீழாக இருக்கக்கூடியவர்கள், அப்ப அவர்களுக்கு நம்முடைய போதனை இடர்ல உண்டாக்கும்படியாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு எதிராக, அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பதை தடை செய்யும் வண்ணமாக இருந்துவிடக்கூடாது. அப்படி நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், யாரோ ஒருவர், நமக்கு கீழாக இருக்கிற ஒருவர், சிறிய நிலைமையில் இருக்கிற அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு இடரலாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி கடல்லே தள்ளுவதற்கு நலமாக இருக்கும் என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நாம் எந்த விதத்திலும் இடரல் உண்டாக்கக்கூடாது. அப்போ நான் இடரல் உண்டாக்காமல் இருந்தால், அவர்களுக்கு இடரல் உண்டாக்காமல் இருந்தால் அவர்களுக்கு வேறு வழியில இடரல் வராதா? கண்டிப்பாக வரும். ஆனால் இடரல் உண்டாக்குகின்ற இடத்திலே நான் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம், இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இந்த இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம். இடரல்கள் கண்டிப்பாக வரும், அவசியம். ஆனால் அந்த இடரல் உண்டாக்குகிறவனாக நான் இருந்து விடக்கூடாது. யாருக்கும் இடரல் உண்டாக்கக்கூடியவனாக நான் இருந்து விடக்கூடாது. நான் இடரல் உண்டாக்காதவனாக இருந்தாலும் யார் மூலமாவது எப்படியாவது இடரல் வந்து கொண்டுதான் இருக்கும். இடரலே இல்லாத நான் இடரல் உண்டாக்கவில்லை, அப்ப என்னுடைய பிள்ளைகளுக்கு இடரலே வராது என்று அல்ல அர்த்தம். அந்த இடரலை நான் உண்டாக்குகிறவனாக இருக்கக்கூடாது என்கிறதான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ இடரல் உண்டாக்கக்கூடாது. முதலாவது, சிறியர்களுக்கு, நம்மை காட்டிலும் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது. இரண்டாவது, நாம் விசுவாசத்திலே பலவீனமானவர்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது. ரோமர் புஸ்தகத்திலே
14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பாருங்கள். விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாக நிர்ணயிக்காமல் இருங்கள் என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பித்து வரும்போது அது ரோமர் 14ஆம் அதிகாரம் 20-21 வரும்போது அவர் எப்படி சொல்லுகிறார் பவுலப்போஸ்தலன், போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே, எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுவதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுவதற்காவது ஏதுவாக இருந்தால் அவைகளில் ஒன்றும் செய்யாமல் இருப்பதே நலமாக இருக்கும். இப்ப இங்கே பவுலப்போஸ்தலன் எதை குறித்து சொல்லுகிறார்? விசுவாசத்திலே பலவீனமானவர்கள், விசுவாசத்திலே இன்னும் முழுமையாக தேர்ச்சி பெறாதவர்கள், அவர்களுக்கு இடரல் உண்டாகும் விதமாக இருந்துவிடக் கூடாது. அவர்களே என்னது துன்புறுத்தும் விதத்திலே எனக்கு சில விஷயங்கள்ல இருக்கின்ற அறிவை இன்னொருத்தனுடைய என்னது ஒரு விசுவாசத்துல பலவீனமாக இருக்கிற ஒரு மனிதனுடைய மனிதனை அவமதிக்கும் விதத்திலோ அவனை துன்பப்படுத்தும் விதத்திலோ நான் இருந்துவிடக் கூடாது, அவனை குற்றவாளியாக பார்க்கின்ற விதத்திலோ இருந்துவிட. காரணம் அவன் விசுவாசத்திலே பலவீன, அவனுக்கு வளர்வதற்கு இன்னும் என்னது இருக்கிறது, நேரம் இருக்கிறது. இதை எதற்கு குறித்து சொல்லுகிறாருன்னு சொன்னால், அன்றைக்கு உணவு விஷயத்திலே நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிற விஷயத்திலே சில தர்க்கங்கள் அங்கே காணப்பட்டது. யூத மதத்திலிருந்து சிலர் கிறிஸ்தவத்துக்கு வந்திருக்கிறார்கள், யூதர் அல்லாதவர்களும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் இது ரோமாபுரியில் உள்ள சபை, அது எல்லா வித மக்களும் அங்கே வருகிற இடம். அப்படிப்பட்ட இடங்கள்ல அப்படி பல்வேறு விதமான மக்கள் இருக்கிறார்கள். பொதுவாக யூத மதத்திலிருந்து வந்தவர்கள் அங்கே அவர்கள் யூதர்களுக்கு அவர் காலாகாலமாக ஒரு குறிப்பிட்ட உணவு வழக்கத்தை கை கொண்டிருக்கிறவர்கள். இந்த உணவுக்கு எல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடும் என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்கள். அதே போல அவர்கள் காலாகாலமாக ஒரு நம்பிக்கையில இருந்து வந்தவர்கள். என்ன நம்பிக்கை? நாட்களை விசேஷித்துக் கொள்ளுதல், ஓய்வு நாளில் கொஞ்சம் விசேஷமாக கருதுகிறவர்கள் அதை. அப்போ அவர்கள் ஒரு நாளை இங்கு கிறிஸ்தவத்துக்கு வந்த என்பதாகவும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள். அதே போல அவர்கள் ஏற்கனவே உண்டு வந்த உணவுகளைத்தான் உண்ணுகிறார்கள். சில உணவுகள் உண்ணத்தகாது என்று நினைக்கிறார்கள். இப்போ பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் உண்ணுவது பிரச்சனை கிடையாது, அவர்கள் விரும்பினதை உண்ணுவது பிரச்சனை கிடையாது. ஆனால் எது பிரச்சனை என்றால், தாங்கள் உண்பதைத்தான் மற்றவர்களும் உண்ண வேண்டும் என்று திணிப்பது பிரச்சனையாகும். ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை, அவர்களுக்கு அது ஒவ்வாது என்று தெரிந்து நான் அவர்களை வேண்டும் என்று சீண்ட வேண்டும் என்கிறதற்காக நான் உண்ணுகிறதும் சரிதான், ஆனால் அவர்கள் அது உண்டு பழக்கமில்லை, அவர்கள் இதுவரை அதை உண்ணவில்லை, அது அவர்கள் அவ்வளவு காலம் பல வருடங்கள் அதை உண்டு பழக்கமில்லை. அப்படிப்பட்ட சமுதாய பின்னணியிலிருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு என்னது? நான் அவர்களுடைய உணர்வுகளை நான் மதித்து நடக்க வேண்டும், அவர்களை இடர பண்ணக்கூடாது. நான் அன்பற்று நடந்து அவர்களை என்னது ஒரு வெறுப்படையக்கூடாது. காரணமாக அவர்கள் விசுவாசத்திலே பலவீனர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் என்னது விசுவாசமே வேண்டாம் என்று சொல்லி, இவர்கள் அன்பற்றவர்கள் என்று சொல்லி என்னுடைய செயல் நிமித்தம் அவர்கள் போகிறவர்களாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, சில விஷயங்கள், சில உணவு பழக்கங்கள் அவர்களுடைய பார்வைக்கு அது தவறாக தெரியும். நான் என்னுடைய பார்வைக்கு அது சரியாக தெரியும். உண்மையிலே அது சரியாகத்தான் இருக்கும். என்னுடைய உணவு பழக்கம் உண்மையிலே சரிதான். கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எதை சாப்பிட்டாலும் தேவனுடைய மகிமைக்கென்று சாப்பிடலாம். ஆகவே அப்போ எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று சொன்னால் ஆம். அப்போ அதுக்காக போதை வஸ்துக்கள் சாப்பிடலாமா? போதை வஸ்துக்கள் சாப்பிடுவது தேவனுடைய மகிமைக்கு ஆகாது. ஆகவே அதை சாப்பிட முடியாது. அப்போ தேவனுடைய மகிமைக்கு ஏதுவல்லாததை நான் சாப்பிடாமல் எதுவையும் சாப்பிடலாம். ஆனால் சிலருக்கு என்னது இது தவறாக தெரியும்.
அப்போ அவர்கள் விசுவாசத்திலே பலவீனமாக இருந்து முழுமையாக தேரும் போது அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அது வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கற்று தேறுகிற வரைக்கும் அவர்களுக்கு நான் முன்பாக இடர்லை போடக்கூடாது. அவர்களை நான் வெறுப்பேற்றுகின்ற விதத்திலே அவர்களை என்னது எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி காண்பிப்பதற்காகவே அவர்களை துன்புறுத்துகிறவனாக நான் காணப்படக்கூடாது. அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார். அன்பற்றவனாக நான் நடந்துவிடக் கூடாது. 22ஆம் வசனம், உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும் என்பதாக இங்கு சொல்லுகிறார். ஆகவே போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாது. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையா இருக்கு. எல்லா உணவுகளும் சுத்தமானதுதான், ஆனால் நீ மற்றவனுக்கு இடரல் உண்டாக, மற்றவனுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்ற விதத்திலே நீ உணவு உண்ணுகிறாய் என்று சொன்னால், நீ மற்றவனிடத்தில் அவனுடைய உணர்வுகளை நீ மதிக்காமல் நடந்து கொள்ளுகிறாய் சொன்னால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. ஆகவே அப்படி இடர்கள் உண்டாக பூசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதே போலத்தான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன், அன்றைக்கு முதலாவது கிறிஸ்தவத்துக்கு வரும்போது அவர்கள் ஓய்வு நாளை கொஞ்சம் சிறப்பாக அவர்கள் ஆசரித்தார்கள். தவறா? இல்லை, தவறில்லை. ஆனால் ஓய்வு நாளில் தான் ஆசரித்தாக வேண்டும், எல்லாரும் இப்படித்தான் பண்ண வேண்டும் என்று சொல்லி சட்டம் போட்டால் அது தப்பாகும். அவர்கள் அதை சிறப்பாக எக்ஸ்ட்ராவாக அன்றைக்கு ஆசரிக்கிறார்கள். அந்த நாளிலே எக்ஸ்ட்ராவாக ஒருவரை ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம். தவறா? தவறில்லை. ஆனால் நீ இப்படி பண்ற பார், இது தப்பு என்று சொல்லும் போது அது என்னது? அவனை குற்றப்படுத்துவதாக மாறிவிடும். அப்போ தவறல்லாத காரியம்தான். மட்டுமல்ல, அவர்கள் இன்னும் விசுவாசத்திலே வளரவில்லை. அப்படிப்பட்டும் போது அவர்களை என்ன செய்யக்கூடாது? இது நீ இப்படி பண்ணிவிட்டா இது தப்பு என்று சொல்லி அவர்களை துன்புறுத்த குற்றவாளியாக்கி என்ன செய்யக்கூடாது? அவர்களை துரத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. இப்போ விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்கு நாம் இடரல் உண்டாக்க கூடாது. அப்போ நாம் இந்த உலகத்திலே யாருக்கும் இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும். சிறுவர்களுக்கு இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும், யூதர்களுக்கு இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும், கிரேக்கர்களுக்கு, யூதர்கள் என்றால் வேறு மதத்தவர்களுக்கு இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும், வேறு மதமற்றவர்கள், தங்கள் அறிவு சார்ந்த கொள்கைவாதிகள் என்று சொல்லி காண்பிக்கிறவர்கள், அவர்களுக்கு இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கும் இடரலற்றவர்களாக தான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அது எந்த அடிப்படையிலே? நம்முடைய அன்புள்ள செயல்பாடுகளின் அடிப்படையில். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒருவரில் அன்புள்ளவர்களாக இருந்தால் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ நம்முடைய சுதந்திரம், நமக்கு பல்வேறு விதமான சுதந்திரங்கள் இருக்கிறது. அந்த சுதந்திரம் பிறரை காயப்படுத்தாதபடி, பிறரை கெடுக்காதபடிக்கு நாம் இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, பலருக்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் தவறாக தெரிகிறது. காரணம், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறை, கிறிஸ்தவ போதகர்களுடைய நடக்கை அது விகற்பமாக தெரிகிறது. ஆகவேத்தான் பல சேனல்கள்ல ட்ரோல் செய்யப்படுகிறார்கள். பாஸ்டர் ட்ரோல் என்று சொல்லி நீங்கள் போட்டு பார்த்தாலே ஏகப்பட்ட ட்ரோல்கள் வரும். காரணம், நாம் அப்படி இடரலுண்டாக நடக்கிறோம். அவர்கள் நம்ம இப்படி பலர் எப்படி பார்க்கிறார்கள்? கிறிஸ்தவர்களை காமெடி பீஸ்களாக பார்ப்பார்கள். நாம் அவர்களுக்கு, தேவனற்றவர்களுக்கு, வேறு மதத்தார்களுக்கு நாம் இடரலுண்டாக்கி கொண்டிருக்கிறோம். ஒழுக்கம் சார்ந்த செயலிலே, இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகின்ற செயலிலே நாம் இடரலற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிலிப்பியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிலிப்பியர் 1:11, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும்
இடரலற்றவர்களுமா இருக்க வேண்டுதல் செய்கிறேன். நாம் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமானவர்கள், தூய்மையானவர்களாகவும் இடரலற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தை என்ன? 10ஆம் வசனம், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கு என்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமா இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்போது நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய வருகையிலே, அவருக்கு முன்பாக அவருடைய வருகை மட்டும் அவருக்கு முன்பாக நாம் தூய்மையானவர்களாகவும் இடரலற்றவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்றால் இங்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அப்போ இடரலற்றவர்களாக இருக்கிறது என்பது எதை காட்டுகிறது? நாம் நீதியின் கனிகளால் நிறைகிறதை காட்டுகிறது. அப்போ நீதியின் கனிகளை வெளிப்படுத்தும் போது நாம் இடரலற்றவர்களாக இருக்கிறோம். நீதியின் கனிகள் என்று சொல்வது நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற குணாதிசயங்கள். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ஆவியின் கனிகள் என்று சொல்லி குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம், இச்சையடக்கம் என்று சொல்லி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது போன்ற குணாதிசயம், இந்த குணாதிசயம் இழக்கும் போது நம்மிடத்திலிருந்து இந்த இப்படிப்பட்ட குணாதிசயத்திற்கு எதிரான குணாதிசயம் வரும்போது, நீதியின் கனிகளுக்கு விரோதமானது ஒருவேளை அநீதியின் கனிகள் அல்லது அநீதியின் கிரியைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுமாயின் நாம் இடரில் உள்ளவர்களாக மாறிவிடுவோம். காரணம், இந்த வசனத்தின்படி நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களானால் எப்படி இருப்போம்? துப்புரவனவர்களாகவும் இடரலற்றவர்களாகவும் இருக்கிறோம். அப்போ அதற்கு மாறாக நீதியின் கனிகள் இல்லாமல் அதற்கு மாறாக அதற்கு விரோதமான செயல்கள் உடையவர்களாக இருந்தால் நாம் எப்படி இருப்போம்? நாம் இடரில் உள்ளவர்களாக இருப்போம். நாம் மற்றவர்களுக்கும் நாமும் இடறி மற்றவர்களையும் இடர பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோம் என்கிறதாக காணப்படுகிறது. ஆகவே நாம் அப்படி இடரல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய குணாதிசயம் யாரையும் இடர பண்ணிவிடக் கூடாது. நாம் படித்தபடி சிறுவர்களை இடர பண்ணிவிடக்கூடாது. சிறுவர்கள் என்றால் நம்மை காட்டும் தாழ்நிலையில் உள்ளவர்கள். அப்போ அவர்களை இடர பண்ணிவிடக்கூடாது. மாறாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது, யூதர்கள் வேறு மதத்தவர்களுக்கு இடரல் உண்டாக பண்ணக்கூடாது. கிரேக்கர்கள் மதமற்றவர்களுக்கு இடரல் உண்டாக பண்ணக்கூடாது. கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவனிடத்திலே வந்தவர்களுக்கு நாம் இடரலை உண்டாக்கி விடக்கூடாது. இதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய குணாதிசயம், நம்முடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலும் யாருக்கும் இடரல் உண்டாக்கிவிடக் கூடாது. நாம் இடரக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் வேதாகமம் நாம் இடரலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை சொல்லுகிறோம். நாம் இடரலாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற வேதம் சில காரியங்களிலே நாம் மற்றவர்களை இடர பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. காரணம், இயேசு கிறிஸ்துவே பல வேளைகளிலே இடர பண்ணுகிறவராக காணப்படுகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இடத்திலே சீடர்கள் வந்து சொல்லுகிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே பன்னிரெண்டாம் வசனம், அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து பரிசேயர் இருந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது சீடர்கள் வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், நீங்க இப்படி பேசுறீங்களே, இதனால பரிசேயர்கள் ஹர்ட் ஆயிட்டாங்க, அவங்க இடறி போயிட்டாங்க, இனிமே உங்ககிட்ட வரவே மாட்டாங்க தெரியுமா, இப்படி இடரல் பண்ணலாமா என்று சொல்லி வந்து கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை இடரல் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இடர பண்ணக்கூடாது என்று பார்த்தோம். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், சில காரியங்களில் நாம் இடர பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்துவை இடர பண்ணுகிறவராக இருக்கிறார். யாருக்கு இடரலாக இருக்கிறாங்க? பரிசேயர்களுக்கு இடரலை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் இடறி போனார்கள். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் இந்த வசனத்துக்கு பதிலாக அந்த வசனத்தை பேசியிருந்தால் அவர்கள் இடறி இருக்க மாட்டார்கள், அவர்கள் கூடியிருப்பார்கள். இப்பொழுது நாம் 12 பேர் இருக்கிறோம், அவர்களும் சேர்ந்து லட்சக்கணக்கிலே கூட்டத்தை கூட்டி இருக்கலாம் என்று சொல்லி சீடர்கள் வந்து சொல்லுகிறார்.
அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? 13ஆம் வசனம். அவர் பிரதித்திரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார். அப்ப அவர்கள் இடறி போனாலும் பரவாயில்லை, அவர்கள் தேவனால் நடப்படாத நாற்றுக்கள் என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லி. அப்போ அப்படி போகிறவர்கள் போகட்டும், அவர்களுக்கு நாம் இடரலாக இருக்கிறோமா, அப்படி இருந்து விட்டு போகலாம் என்பதாக சொல்லுகிறார். ஏன் இயேசு கிறிஸ்து அப்படி எண்ணத்தை பேசிவிட்டார்? இடரல் ஏற்படும் விதமாக எண்ணத்தை பேசினார். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அன்றைக்கு இருந்த பாரம்பரியங்களை கடுமையாக கண்டிக்கிறார். எதற்கு பாரம்பரியம் என்று சொல்லி எதற்காக பின்பற்றுகிறோம் என்றே தெரியாமல் முட்டாள்தனமாக பின்பற்றுகிறார்கள். அதை வைத்து பாரம்பரியத்துக்கு முதன்மைப்படுத்தி வேத வசனத்தை அவமாக்கி போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதை கண்டித்து பேசுகிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசேயர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார். சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் பூஜனை பண்ணுகிறார்களா என்றார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பதில், நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறீர்கள். நீங்கள் ஒரு உங்களுக்கு என்று பாரம்பரியம் கொள்கைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு பழக்க வழக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி தேவனுடைய கற்பனைகளை மீறிவிட்டீர்கள், இரக்கமற்றவர்களாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கனம் பண்ண வேக என்று எழுதியிருக்கிறது, ஆகவேதான் கனம் பண்ணுகிறோம் என்று சொல்லி நீங்களாக ஒரு புதிய சிஸ்டத்தை என்ன பண்ணுகிறீர்கள்? அங்க கனம் பண்ணுகிறது என்றால் பெற்றோருக்காக ஒரு குர்பான் என்கின்ற ஒரு காணிக்கையை கொடுத்தால் போதும், கனம் பண்ணுகிறதுக்கு சமம் என்று அதோடு நீங்களாக ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி விட்டீர்கள், அது ஒரு சடங்காக மாற்றி விட்டீர்கள். அப்போ இது என்னது? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். கடவுளை கனம் பண்ணுவதென்றால் பாட்டு பாடினால் பாட்டு பாடு, ஆண்டவரை புகழும் விதமாக பாடல்கள் அமைத்து பேசினால் போதும், அதான் ஆண்டவரை கனம் பண்ணுவது. இருதயம் தூரமாக இருக்கிறது. அப்போ ஒரு சடங்காச்சாரமான ஒரு வாழ்க்கை, மத ரீதியான சடங்குகளை மனிதர்களுக்கு செய்வதற்கு அவர்களாகவே உருவாக்கி அதை செய்கிறார்கள். ஆனால் தேவனோடு எந்த தொடர்பும் மற்றவர்களாக வாழுகிறார். இதை அன்றைக்கு பரிசேயர்கள் செய்து கொண்டிருந்தார். அதை இயேசு கிறிஸ்து கண்டித்து பேசுகிறார். இப்படி பண்ணக்கூடாது என்று பேசுகிறார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார். அது மற்றபடி நீங்கள் கை கழுவித்தான் சாப்பிட வேண்டும், இப்படிப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் போடுகிறீர்களே. ஒருவன் கைகள் வாய்க்குள்ளே போகிறது, கை கழுவாமல் சாப்பிட்டான் வாய்க்குள்ளே போகிறது, அவனை தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து வெளிப்படுகிறதே தீட்டுப்படுத்தும். உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வாயிலிருந்து வருகிற செயல்கள் தான் மனிதர்களை தீட்டுப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது என்றார். இதை கேட்டுத்தான் பரிசேயர்கள் இடரல் அடைந்தார்கள். பரிசேயர்களுக்கு இது பிடிக்கவில்லை. காரணம், இயேசு கிறிஸ்து அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். பரிசேயர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நாங்கள் தான் இந்த உலகத்திலே 1ஆம் நம்பர் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் இடறி போனார்கள். எப்படி இயேசு கிறிஸ்து எங்களை பற்றி இப்படி பேசலாம், இதெல்லாம் எப்படி தப்புன்னு பேசலாம், நாங்க எத்தனை வருஷமா பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ரூல்ஸ், இதெல்லாம் எப்படி தப்பாகும் என்று பேசும்போது அவர்கள் இடறி போகிறார்கள். உண்மையை பேசும்போது ஒரு மனிதன் இடறி போகிறான், சத்தியத்தை சத்தியமாக பேசும்போது மனிதர்கள் இடறி போகிறார்கள். அப்போது என்னது, அந்த இடத்துல ஐயோ கொஞ்சம் உண்மையை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் என்று பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அன்பின் அடிப்படையிலே நமக்கு இருக்கிற சுயாதீனம், இது எல்லாவற்றையும் அன்பின் அடிப்படையில் அவர்களுக்கு என்னது இடரல் உண்டாகும் என்று சொல்லி தியாகம் பண்ணுவது வேறு, சத்தியத்தை சமரசம் பண்ணுவது வேறு. சத்தியத்தை எந்த இடத்திலும் சமரசம் பண்ணக்கூடாது, சத்தியத்தை சத்தியமாகத்தான் பேச வேண்டும். அது அவர்களுக்கு இடரல் உண்டாக்கினாலும் பரவாயில்லை. உண்மையை பேசுவது, அது இன்னொருத்தருக்கு இப்படி இந்த உண்மையை பேசினால் அவர்களுக்கு வலிக்குமே என்று சொல்லி உண்மையை பொய்யாக பேசக்கூடாது, அல்லது பொய்யை உண்மை என்று சொல்லி மாற்றி திருப்பி பேசக்கூடாது. உண்மையை பேசி சத்தியத்தை சத்தியமாக பேசி அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்களே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் நடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
23ஆம் வசனம். பவுலப்போஸ்தலன் சொல்லுங்க. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர்கள் அந்த யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 1:23 நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாக இருக்கிறார், கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார். அதற்காக நான் சிலுவையை பற்றிய பிரசங்கத்தை மாற்றி பேச முடியுமா? யூதருக்கு இப்படி சிலுவையை பற்றிய பிரசங்கம் பிடிக்கவில்லை என்கிறதற்காக யூதருக்கு பிடிக்கும் மாதிரி பேச வேண்டுமா? கூடாது. சிலுவையை பற்றிய பிரசங்கத்தை சிலுவையை பற்றி அப்படித்தான் பேச வேண்டும். அதுல எந்தவித காம்ப்ரமைஸும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அது சிலருக்கு உறுத்துகிறது. காம்ப்ரமைஸ் செய்து அட்ஜஸ்ட் செய்து இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்துதான் வாழ வேண்டும். தவறான அது சில தவறுகள் செய்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் சில தவறுகளை கண்டு காணாமல் தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாரும் என்னது கூட இருப்பார்கள். இல்லை என்றால் கூட இடறி போய் விடுவார்கள், நம்மை விட்டு பிரிந்து போய் விடுவார்கள். என்றால் அவர்கள் பிரிந்து போகட்டும். நான் சத்தியத்தை என்ற சரியான வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இல்லை. அதுதான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்திலே பேதுரு கேட்பார், நான் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதே எது என்று சொல்லி அங்கே பேதுரு கேள்வி எழுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். காரணம் அவர்கள் அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்றால், அவர்கள் இடராமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகிறதை அப்படியே சொல்ல வேண்டும். ஆனால் பேதுரு அப்படி செய்யவில்லை. 28ஆம் வசனம் அப்போஸ்தலர் 5:28 நீங்கள் அந்த நாமத்தை குறித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டோம் அல்லவா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை, இயேசு கிறிஸ்துடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்போ பேதுரு பிரசங்கித்த பிரசங்கம் என்ன பேசினான்? இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ததே நீங்கள் தான். உங்கள் நிமித்தம் தான் அவர் கொலை செய்யப்பட்டார். நீங்கள் தான் அங்கே குற்றம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் என்று சொன்னார். அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை அதை பத்தி பேசாத, எங்களை என்னது குற்றவாளி மாதிரி காமிக்காத, அவர் அந்த இரத்தப்பழியை என் மேல சுமத்தாத என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அதை மீறி மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? அதை சொல்லுகிறார்கள். பாருங்கள், அவர்கள் எவ்வளவு இடவை இருப்பார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எங்களை என்னது ஒரு கெட்டவன் மாதிரி காட்டுகிறான், நாங்க ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி பிரசங்கம் பண்ணுகிறான், நீங்கள் தான் பாவிகள், இயேசு கிறிஸ்து நீங்கள் தான் அவரை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி பேசும்போது எப்படி நீங்க எங்களை பாவி என்று சொல்ல முடியும் என்று சொல்லி இடறுகிறார்கள். பேசாதே என்று சொல்லுகிறார். அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலர் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். எந்த சமரசமும் செய்யவில்லை. உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்க உங்களுக்கு ஹர்ட் ஆகுதா, சரி நான் இனிமே இந்த வார்த்தையை பேச மாட்டேன், உங்களுக்கு ஹர்ட் ஆகுற விஷயத்த நான் இனிமே பேச மாட்டேன் என்று சொல்லி போகவில்லை. இப்பயா உங்களுக்கு ஹர்ட் ஆகுதா, சரி நான் ஹர்ட் பண்றேன் மறுபடியும் என்று சொல்லி விதமாக மறுபடியும் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போ இடரல் இருக்கக்கூடாது, அதே வேளையிலே சில காரியங்கள்ல இடரலாக இருக்க வேண்டும். இப்போ எப்போது நாம் இடரலாக இருக்கக்கூடாது? நம்முடைய பெருமை, அகந்தை, அது நிமித்தம் இடரலாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஒழுக்கக்கேடான வேதாகம் நமக்கு காண்பித்திருக்கிறது அல்லவா, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்கள், அவர்களை புரிந்து நடக்கிறது, அன்பின் நிமித்தம் நடக்கிறது, அந்த இடத்துல அன்பற்று நடந்து இடரலாக இருக்கக்கூடாது. ஆனால் எந்த இடத்துல இடரலாக இருக்கலாம்? நாம் பாவத்தை சுட்டி காட்டுகிற காரியம். காரணம் அதுதான் மனிதனை ரட்சிப்புக்கு நடத்தும். எல்லா மனிதர்களும் பாவிகள் என்கின்ற உண்மையை புரிய வைக்க வேண்டும். அங்கே பாருங்கள், பேதுரு தைரியமாக பிரசங்கித்திருக்கார், இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்சதே நீங்க தான்ப்பா என்று சொல்லி அவர்களுடைய குற்றத்தை புரிய வைக்கிறார்.
இதே காரியத்தை தான் அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலும் செய்கிறார். அப்போ என்னது, அந்த மக்கள் குற்றப்படுகிறார்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து, நீங்கள் அங்கேயும் மக்கள் யூதர்களை பார்த்தான் நீங்கள் கொலை செய்தீர்கள், அந்த கொலை செய்தவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுப்பினார் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். யூதர்களை பார்த்தான் சொல்லுகிறார். ஆனாலும் என்னது, தேவன் அவரை எழுப்பினார் என்று சொல்லிவிட்டு அந்த பிரசங்கம் முடிய போகும்போது 37வது வசனத்திலே அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, அவர்களுக்கு என்னது, இருதயத்தில் குத்தப்பட, ஐயோ நாங்கள் தவறு செய்து விட்டோமே என்று சொல்லி குத்தப்படுகிறார்கள். குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்கள், இதே பிரசங்கம்தான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வரும். அங்கே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த சம்பவம் நடக்கிறது. அதன் பிறகு 5ஆம் அதிகாரத்திலே அதனுடைய கண்டினியூஷன் அப்படியே வரும்போது அங்கேயும் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே உள்ள பெரிய தலைகள் வந்து சொல்லுகிறார்கள், இப்படி எல்லாம் பேசக்கூடாது, எப்படி நீ எங்களை பார்த்து கொலைகாரன் என்று சொல்லலாம், அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டாக இல்லையா, நாங்க என்ன கொலை செய்யணும், நாங்க எல்லாம் யோக்கியர்கள் அல்லவா என்கிற ரீதியிலே இந்த பிரசங்கத்தை எடுக்கிறார். அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பிரசங்கம் பண்ணப்பட்டது. அதே மக்கள் எப்படி எடுத்தார்கள்? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான், நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று எடுத்தார்கள். இங்கே உள்ளவர்கள், இல்ல இல்ல நீ இதை பேசாத, நீ பேசுறது எங்களுக்கு பிடிக்கல, எங்களை எப்படி நீ குற்றவாளியாக்கலாம் என்று சொல்லி இதை நிறுத்த வேண்டுமா? இல்லை, இதை நிறுத்த வேண்டியது அவசியம் இல்லை. இது ஒரு சிலருக்கு இடர்கள் உண்டாகத்தான் செய்யும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கும் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, யூதருக்கு இடரலாக இருக்கலாம், கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கலாம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கும். அப்போ அதற்காகவே ரட்சிக்கப்படுகிற மக்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறபடியால் யூதர்கள் கிரேக்கர்கள் இடர்னாலும் அதை நாம் அந்த இடரலை உண்டு பண்ணுகிறவர்களாகத்தான் காணப்பட வேண்டும். இந்த காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருப்போம்.